26 மாதங்கள் கட்டப்பட்ட ஒரு கப்பல். ஆனா வெறும் 2 மணி 40 நிமிஷத்துல கடலுக்குள் மறைந்தது. உலகத்தையே அதிர்ச்சியடைய வைத்த டைட்டானிக் விபத்து. ஹலோ காய்ஸ், டைட்டானிக் கப்பலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எப்படி மூழ்கியது, அதுக்கு காரணமான தவறுகள் என்னன்னு தெரியுமா? 10 ஏப்ரல் 1912 உலகின் மிகப்பெரிய ஆடம்பரமான சொகுசு கப்பல் டைட்டானிக் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் தொடங்குது. அந்த நாள் அமைதியான வானிலை, அமைதியான கடல். ஆனா அதுக்குள்ள ஒரு பேராபத்து காத்துக்கிட்டு இருந்தது. 1909 ஆரம்பிச்ச இந்த கப்பல் கட்டும் வேலை, 2000க்கும் மேலான தொழிலாளிகள், 26 மாதங்கள், இந்த கப்பல் மூழ்க முடியாததுன்னு கூட சொல்லப்பட்ட அளவுக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. ஆனா முதல் பெரிய தவறு வேகம். நியூயார்க் 17 ஏப்ரலுக்குள் அடையணும் என்ற அழுத்தம். இதனால டைட்டானிக் அதிக வேகத்துல பயணம் செய்ய ஆரம்பிச்சது. அடுத்து பனிப்பாறை எச்சரிக்கை. ஒரு தடவை இல்ல, 6 தடவை வந்தது. ஆனா அது சரியாக எடுத்துக்கொள்ளப்படல. கப்பலின் காவலர்கள் அலர்ட்டா இருந்தாங்க. ஆனா அவர்களிடம் பைனாகுலர் இல்லை. இதனால பனிப்பாறையை முன்னாடியே பார்க்க முடியல. 14 ஏப்ரல் 1912 இரவு நேரம், மூடுபனி. திடீர்னு பெரிய பனிப்பாறை. திருப்ப நேரமில்ல, நிறுத்த முடியல. அடுத்த நொடி டைட்டானிக் அதுடன் மோதியது. கப்பல் உடையாதுன்னு நினைச்சாங்க. ஆனா கேஸ்ட் அயன் ரிவெட்ஸ் குளிர்ல பலவீனமா இருந்தது. இதனால கப்பலின் அடிப்பகுதி கிழிஞ்சு தண்ணீர் உள்ள புக ஆரம்பிச்சது. 16 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல 4 சேதமா இருந்தா கூட கப்பல் மிதக்கும். ஆனா 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் சேதமா ஆகிவிட்டது. டைட்டானிக் மெதுவா மூழ்க ஆரம்பிச்சது. இப்போ மற்றொரு பெரிய தவறு வெளிவந்தது. 2240 பேருக்கு வெறும் 20 லைஃப் போட்ஸ், 32 இருக்க வேண்டியது. ஆனா அலட்சியம், பயங்கர குழப்பம், மக்கள் சண்டை. மேலும் சரியான ட்ரெயினிங் இல்லாததால் லைஃப் போட்ஸ் முழுசா நிரப்பப்படல. 1178 பேரை காப்பாத்தலாம். ஆனா காப்பாத்தப்பட்டது வெறும் 710 பேர் மட்டும். காலை 2 மணி 18 நிமிடம் மின்சாரம் போயிடுச்சு. 2 மணி 40 நிமிஷத்துல டைட்டானிக் முழுக்க கடலுக்குள் மறைந்தது. கடல் வெப்பநிலை -2 டிகிரி. இந்த குளிர்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட 15லிருந்து 30 நிமிஷத்துல உயிரிழந்தாங்க. 1530க்கும் மேற்பட்டோர் அந்த இரவில் உயிரிழந்தார்கள். ஒரு கப்பலை மூழ்கடிச்சது ஒரே ஒரு பனிப்பாறை இல்லை. சிறு சிறு தவறுகள், அலட்சியம், அதிக நம்பிக்கை, அதுதான் டைட்டானிக்கை அழித்தது.